வணக்கம். நான் உங்கள் உமா ஹைமவதி. கொஞ்ச நாட்களாகவே எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இப்படி ஒரு பக்கம். மிரள போது ஸ்டேட்டு எங்கள் விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டு, இப்படி ஒரு பக்கம். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, இப்படி ஒரு பக்கம். இப்படி எல்லா பக்கமும் எலெக்ஷன் கேம்பெயின் அதிரடி தூள் பறந்துட்டு இருக்கு. யார் பக்கம் நிற்கிறது, எந்த பக்கம் போகிறது, ஒரே குழப்பமாக இருக்கா? குழப்பமே தேவையில்லை. காலையில் எழுந்த உடனே காஃபி போடுறதுக்காக எந்த பால் வாங்குறது அப்படின்றதுல தொடங்குது நம்ம எல்லாருடைய ரிசர்ச்சிங் மென்டாலிட்டி. பாக்கெட் பால் வாங்குறதா, மாட்டுப்பால் வாங்குறதா? மாட்டுப்பால் வாங்குறதுனா எந்த பால்காரர் தண்ணி கலக்காமல் ஊத்துறார்? பாக்கெட் பால் வாங்குறதுனா எந்த பிராண்ட் பால் வாங்கலாம்? இப்படி தொடங்கி என்ன ட்ரெஸ் வாங்கலாம், இந்த ட்ரெஸ் எந்த கடையில் நல்லா இருக்கும், எந்த ட்ரெஸ்ஸில் சாயம் போகாமல் எந்த குவாலிட்டியில் நல்ல கடையில் கிடைக்கும், என்ன மொபைல் ஃபோன் வாங்கலாம், இந்த பிராண்ட் நல்லா இருக்குமா, இதில் ரேம் நல்லா இருக்குமா, மெமரி நல்லா இருக்குமா, ஸ்பீடு நல்லா இருக்குமா, இப்படி 10 பேர்கிட்ட ரிவ்யூஸ் கேட்காம நம்ம எதுவுமே வாங்குறதில்ல. அப்படி இருக்க இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்மளுடைய தலையெழுத்தையும் நம்மளோட சேர்ந்து ஒரு 8 கோடி பேருடைய தலையெழுத்தையும் ஒருத்தருடைய நிர்வாகத்தின் கீழே கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரிவ்யூஸ் பண்ணணும்? இந்த தடவை உங்கள் தொகுதியில் யார் எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் தொகுதி மக்களுக்காக ஒரு முறை பாருங்கள். புதுசாக நிற்க போகிறாங்களா, அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன படிச்சிருக்கிறாங்க, இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். கேஸ்ட் யுவர் ஓட் ஃபார் த சேஞ்ச். ஓட்டு போடுறது அப்படின்றது நம்மளுடைய உரிமை மட்டும் இல்லை, அது நம்மளுடைய கடமையும் கூட. உங்கள் ஓட்டு யாருக்கு? இது வரைக்கும் இவருக்கு தான் ஓட் பண்ணோம், இந்த முறையும் இவருக்கே ஓட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படி பண்ணாமல் திங்க் பிஃபோர் யூ ஓட். நன்றி.